ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க பைக்கில். என்னன்னா, ஒரு நாள் நான் அந்த ஊட்டி வீடியோ போட்டோம்ல, ஸோ போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தப்போ ஸோ காந்திபுரம் போயிட்டு வந்தேங்க. ஸோ காந்திபுரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5ல் தான் இருக்கும். பட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 12க்கு போயிட்டு மறுபடியும் வந்து 6-7 அப்படி மேலே கீழே ஆடிட்டே இருந்துச்சுங்க. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரைமரி ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்கிற அந்த இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நான் அதை ஃபிக்ஸ் பண்ண மெக்கானிக்கலாக கேட்டு பார்த்தேன், சிடிஐலாம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிஐலாம் தம்பி பிரச்சனை இல்லை, அந்த இதுதான் ஒயர் தான் இதாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒயரை செக் பண்ணி பாருங்கன்னாங்க. ஸோ நான் வீட்டிலே தான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஒயர் தாங்க மிஸ் ஆயிருந்துச்சு. ஐ மீன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒயர் லூஸ் ஆயிருந்துச்சு. அது கரெக்டாக ப்ராப்பராக போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணதுனால ஸோ என்ன ஆக்சுவலி வண்டி ஃபுல்லாக பிரிச்சுட்டாங்க. ஸோ கார்பரேட்டர் வரைக்கும் க்ளீன் பண்ணலாமான்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் தெரிஞ்சோம்னே அது பண்ணனால சரியாயிடுச்சு. அந்த ஒயரை டைட் பண்ணனால சரி எல்லாமே நம்ம வண்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஹேர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்பார்க் ப்ளக் மாற்றலான்னு பார்த்தேன். ஏன்னா அதில் கம்ப்ளைண்ட் இல்லைங்கனால அதை விட்டுட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம NS200 ஃபியூல் ஃபில்டரையும் அப்புறம் ஹேர் ஃபில்டர் எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுங்க இதை டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதுவும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் கம்யூனிகேஷன் வீடியோஸ்லாம் போனோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டாக இருக்கும். ஏன் ப்ரோ இப்படி பிரித்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. ஸோ அந்த பிரச்சனையை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக இதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட NS200 டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு போல்ட் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒன்று சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று 2. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரப்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு போல்ட் இருக்குங்க. சேம் அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு போல்ட், அதே மாதிரி ஆப்போசிட்டில் இங்கே ஒரு போல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சீட் ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் சீட் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல 2 போல்ட் இருக்கும் இந்த சீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல 2 போல்ட் போட்டிருப்பாங்க. அது ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த NS200 இந்த டேங்க் கவர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அதோட சொல்யூஷன் நான் சொல்கிறேன். பட் சரி, நான் வண்டி பிரிச்சுட்டேன். ஸோ அந்த நம்ம டேங்க்லாம் ரிமூவ் பண்ணனால பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றிடலாம். அது ரொம்ப நாள் ஆச்சுல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 40,000 மேலே ஓடிச்சு. அதனால் அந்த ஃபியூல் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரைமரி ஸ்பார்க் ப்ளக் மாற்றினதே கிடையாது. ஸோ பிரைமரி இது பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் வரும் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பார்க் ப்ளக். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏர் ஃபில்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 262. ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா 130ங்க. ஒரே செகண்ட், 130. இந்த ஃபியூல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் மாற்ற போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேங்க் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி ஃபால்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லூஸாகி வெளில ரிமூவ் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனாலும் இந்த நீடில் எல்லாமே இதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ட். ஸோ இதை சரி பண்ணிட்டேன். பட் சரி ரிமூவ் பண்ணனால இது ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு நான் சிடிஐலலாம் பிரச்சனை இருக்குன்னு நினச்சேங்க. அதெல்லாம் பிரித்து பார்த்து ஸோ பார்த்தீங்கன்னா எதுலையுமே பிரச்சனை, இதெல்லாம் நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில்ட்ரு இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணி கட்டுறது இந்த இடத்துல இருக்குது ஃபியூல் ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்பார்க் ப்ளக். இதையும் மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ளக் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளக்கை நம்ம இது பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபியூல் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 போல்ட்டுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்களா ஸோ இது ஒரு போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒன்று சேம் ஆப்போசிட் இங்கே ஒன்று. ஸோ இந்த 3 போல்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா டேங்க் ரிமூவ் ஆயிருங்க. ஸோ நம்ம டேங்கை ரிமூவ் பண்ணுற போல்ட் ஸோ இந்த 3 போல்ட் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் பண்ண வச்சு ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த 3 ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓஸ் அதுக்கப்புறம் இங்கே ஃபியூல் மீட்டர் கூட இங்கே ஒரு ஓஸ் கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த 2 ஓஸையும் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, ஸோ கீழே இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் மீட்டர்லேருந்து போகிற ஓஸ். ஸோ இது 2 ஓஸை கழட்டிட்டிங்கன்னா டேங்க் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல வச்சாச்சுங்க. ஸோ டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கே எந்தெந்த பைப் எங்கெங்கே கழட்டணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஹேர் ஃபில்டர், ஸோ ஹேர் ஃபில்டர் பாக்ஸ் கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு போல்ட், அப்புறம் இங்கே ஒரு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே, தென் இங்கேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் ஸ்பேனர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 போல்ட் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு உள்ளே விழுந்துருச்சுன்னா நினச்சி பாருங்களேன், என்னைக்கு எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளாம்பில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஃப்ரண்ட் புஷ் பண்ணுங்கள் இப்படி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் வருது. எனக்கு மணல்லாம் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு தான். ஸோ இந்த புது ஃபில்டரை போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு நல்ல துணியிலுமே துடைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ அந்த ஏர் ஃபில்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும்போது, ஸோ இந்த லைன்லாம் பார்த்தீங்களா, ஸோ உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே போகணும். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஏர் ஃபில்டர் மட்டும் போகிற மாதிரி இருந்தால், ஸோ ஜஸ்ட் நம்ம மறுபடியும் ஸோ இந்த கிளாம்ப் பார்த்தீங்களா, ஸோ இந்த கிளாம்ப் வந்து இந்த 2 இங்கே கிளாம்ப் இருக்குது, இதுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்கட்டும், ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே இருக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப். ஸோ நம்ம இதையும் மாற்றிடலாம். ஸோ ஃபியூல் பம்பையும் மாற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக் ஃப்ளாக் மாற்றலைங்க. ஸோ நல்லா இருக்குங்கனால விட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கட்டிடலாம். ஸோ ஃபியூல் ஃபில்டர் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஒரு ஓஸ் வருது. ஆக்சுவலி இந்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே ஒரு போல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபியூல் ஃபில்டர் வெளில வந்துடுங்க, காமிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் இந்த மாதிரி வெளில வந்துடுங்க. ஸோ இந்த சேம் இந்த ஒயர்லாம் நார்மலாக இது தனியாக இருக்குங்க. ஸோ இந்த 2 ஒயரை ரிமூவ் பண்ணி கீழே இருக்கிற ஒயரை ரிமூவ் பண்ணி, ஸோ நம்ம புதுசு பார்த்திங்கன்னா ஸோ இந்த புது ஃபியூல் ஃபில்டரை அங்கே மாட்ட போகிறோங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே மாட்டிடலாங்க. சேம் அதே மாதிரி இந்த பெரிய ஓஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஹேர் இந்த ஓவர்ஃப்ளோக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்லேருந்து ஃபியூல் போகும். ஸோ இந்த சின்ன ஓஸ் பார்த்திங்கன்னா இதில் சின்ன இதுக்கு, பெரிய ஓஸ் பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த இன்லெட். ஸோ இதுக்கு ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்லெட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழேன்னு வர ஓஸை கரெக்டாக கொடுத்தாச்சுங்க. ஸோ மேலே சின்ன ஓஸுக்கு நம்ம ஃபியூல் டேங்க்லேருந்து வர்றது இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ பழசுலன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஹேர் மேலே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு மேலே வரும் இந்த லைன் பார்த்திங்கன்னா. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணி அதில் கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில்டரில் கர பைப் எல்லாமே கரெக்டாக மாட்டியாச்சுங்க. ஸோ நம்ம சேம் இந்த ஹோல்ஸில் கரெக்டாக இப்போ நேராக இங்கே வச்சு போல்ட் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஷேக் எதுவுமே இல்லை, ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டேங்க்கை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஃபில்டர் மாட்டிடலாங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை மாட்டும் போது கரெக்டாக இங்கே கிளாம்ப் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 கிளாம்ப்குள்ளே கரெக்டாக போட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக போட்டு நம்ம 4 போல்ட் ரிமூவ் பண்ணி 1 2, ஸோ இது ஒரு 3, இங்கே ஒரு 4. ஸோ இந்த 4 போல்ட்டுமே மறுபடியும் ப்ராப்பராக அதே மாதிரி மறுபடியும் மாட்டிக்கோங்க. ஸோ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலுன்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ ஓஸ், ஸோ பெட்ரோலுன்னு வர இந்த ஓஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓஸ் அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கு கடியில் இந்த ஓஸ் வருங்க. ஸோ இது 2மே போட மறந்துடாதீங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் டேங்க்கு நம்ம ப்ராப்பராக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேங்கை ப்ராப்பராக உட்கார வச்சிட்டிங்கன்னா ஸோ கடைசியில் ஸோ மேலே வர இந்த ஓஸ், ஸோ இதையும்
ப்ராப்பர் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ அந்த கிளிப்பையும் கரெக்டாக போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 போல்ட் மறுபடியும் பழைய மாதிரி இந்த 3 போல்ட்டு போட்டு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரச்சனை தாங்க அந்த ஆர்பிஎம் லீடரில். எனக்கு நான் ஆர்பிஎம் லீடர்னு சொன்னோம்னா எனக்கு என்னென்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒருவேளை மீட்டர் போயிருக்கலாம், இல்லை சிடிஐ யூனிட் போயிருக்கலாம், ஸ்பார்க் ப்ளக் எதாவது போயிருக்கலாம் போல், கார்பரேட் எதாவது அடைச்சிருக்கோம், நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சின்ன ஒரு ஒயரிங் பிரச்சனை தான், மிச்சப்படி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் மாற்றுறது, இந்த ஃபியூல் ஃபில்டர் மாற்றுறது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போனோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, அந்த டூல் வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.